இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 40க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் அரங்குகளும் இடம்பெற்றுள்ளன. இது பற்றி தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க நிறுவன இயக்குநர் சிவராஜா ராமநாதன் விளக்கம் அளித்தார். தமிழ்நாடு அரசின் மூலமாக முதலீடு செய்த பல கம்பெனிகள், இங்கே மொத்தம் 40 நிறுவனங்கள், 40 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்குது. இங்கே தமிழ்நாடு அரசின் மூலமாக முதலீடு செய்த பல கம்பெனிகள் அவர்களுடைய பொருட்கள் மற்றும் சேவைகளை இங்கே காட்சிப்படுத்துகிறாங்க. அது போக இங்கே ஒரு முக்கியமான தேவை ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்துக்கு ஒரு 2-3 முக்கியமான தேவைகள் இருக்குது. ஒன்று அவர்களுக்கான ஒரு சரியான வழிகாட்டுதல், மென்டரிங்னு சொல்லுவோம். அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டிங்னு சொல்லுவோம். அது மாதிரி மார்க்கெட் ஆக்சஸ். இந்த 3 விஷயங்களையும் நாம் எப்படி அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கான ஒரு தளமாக இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். முதலீட்டாளர்கள் மாநாட்டின் முதல் நாளிலேயே 100க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் உலகின் பல்வேறு முன்னணி நிறுவனங்களால் கையெழுத்திடப்பட்டுள்ளன. இந்த மாநாட்டின் மொத்த இலக்கான 5,50,000 கோடி ரூபாய் இலக்கு எட்டப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது. 2ஆம் நாளிலும் முதலீட்டுக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் தொடரும் என்பதால் சென்னை முதலீட்டாளர்கள் மாநாடு மிக பெரும் வெற்றி சாதனை படைக்கும் என்பதில் ஐயமில்லை. ராஜ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வத்ரவேலுடன் செய்தியாளர் நந்தினி. சென்னையில் இன்று நடைபெறும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாவிட்டால் திட்டமிட்டபடி நாளை முதல் வேலை நிறுத்தம் செய்வோம் என போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் எச்சரித்துள்ளனர். போதிய உயர்வு, ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை போக்குவரத்து தொழிலாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இது தொடர்பாக ஏற்கனவே நடந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இந்நிலையில் சென்னை பல்லவன் இல்லத்தில் அனைத்து போக்குவரத்து தொழிற்சங்க கூட்டமைப்பின் நிர்வாகிகளின் ஆலோசனை நடத்தினர். அதில் 3 முக்கிய கோரிக்கைகளை இன்று நடக்கும் பேச்சுவார்த்தையின் போது அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. கோரிக்கைகள் ஏற்படாவிட்டால் வேலை நிறுத்தம் நடத்தப்படும் என்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் எச்சரித்துள்ளனர். ஊழியர்களுடைய பஞ்சப்படியை நடைமுறை இதிலிருந்து அவர்களுக்கு முழுமையாக கொடுத்து விட வேண்டும். இந்த மாதத்திலிருந்து கொடுத்து விட வேண்டும், தொடர்ந்து கொடுக்க வேண்டும். பணியில் இருப்பவர்களுக்கு 4 மாத டிஏ அரியஸ் இருக்கிறது. அந்த அரியஸை அவர்களுக்கு பொங்கலுக்கு முன்னால் போட வேண்டும். அடுத்த ஒப்பந்த பேச்சுவார்த்தை எப்போது தொடங்கப்படும் என்பது. இந்த 3ஐ நீங்கள் ஒத்துக்கொண்டாலே நாம் வேலை நிறுத்தத்தை நாம் நிறுத்தி வைப்போம். அதற்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். நாங்கள் ஏற்கனவே சொன்னபடி எங்களுடைய பிரச்சனையை முடித்து வைக்கும் பட்சத்தில் வேலை நிறுத்தத்தை நிறுத்தி வைக்க வாய்ப்பு இருக்கிறது. இல்லாவிட்டால் திட்டமிட்டபடி வேலை நிறுத்தம் நடக்கும். தமிழகத்தில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் நடத்த இருப்பதாக ஜாக்டோ ஜியோ தெரிவித்துள்ளது. வரும் 22ஆம் தேதி முதல் கோரிக்கை பிரச்சாரம் நடத்த இருப்பதாகவும் அறிவித்துள்ளது. சென்னையில் ஜாக்டோ ஜியோ அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் உயர்மட்ட குழு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 22ஆம் தேதி முதல் மாநிலம் முழுவதும் கோரிக்கை பிரச்சாரம் நடத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டது. மேலும் வரும் 30ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மறியல் போராட்டம் நடத்துவது என்றும் தீர்மானிக்கப்பட்டது. கடுமையான நிதி நெருக்கடியிலும் பொங்கல் பரிசு தொகை 1000 ரூபாய் தமிழக அரசு வழங்குவதை வரவேற்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் கட்சி நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்திற்கு வெள்ள நிவாரணத்தை வழங்காமல் மத்திய அரசு தமிழகத்தை புறக்கணித்து வருவதாக குற்றம் சாட்டினார். இப்படி பல்வேறு நெருக்கடிகளை தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை பாதுகாக்க வேண்டும் என்கிற அக்கறையோடும் பொறுப்போடும் அரசு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. வருகிற பொங்கல் பண்டிகை, தமிழர் திருநாள், அதற்கு முதலில் அரிசி, சர்க்கரை, கரும்பு 3 தான் அறிவிக்கப்பட்டது. பிறகு எல்லோரும் கேட்டுக்கொண்டதற்கு அடிப்படையில் கடுமையான நிதி நெருக்கடி இருக்கக்கூடிய சூழலில் ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் 1000 ரூபாய் வழங்குவோம்
என்று முதலமைச்சர் அறிவித்து இன்றையிலிருந்து டோக்கன் வழங்கப்படுகிறது. எவ்வளவுதான் நிதிச்சுமை அதிகமாக இருந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு அரசு செயல்படுகிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று நடைபெற உள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் செந்தில் பாலாஜியை கடந்த ஜூன் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர். உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின் பேரில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் 3வது முறையாக செந்தில் பாலாஜி தரப்பில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதை விசாரித்த நீதிபதி அல்லி அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு ஜனவரி 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். அதன்படி அந்த மனு இன்று விசாரணைக்கு வருகிறது. மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் மற்றும் உஜ்வாலா திட்டத்திற்கு தமிழக அரசு போதிய ஒத்துழைப்பு வழங்கவில்லை என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை பெரம்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், மத்திய அரசின் திட்டங்கள் மக்களிடையே சென்றடைய மாநில அரசுகள் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நடிகர் விஜயகாந்தின் மறைவிற்கும் பியூஷ் கோயல் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தார். திருச்சியில் மக்கள் அதிகாரம் அமைப்பின் பேரணி மற்றும் மாநாடு நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், திமுக தலைமை கழக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹருல்லா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் பேசிய திருமாவளவன், காங்கிரஸ் கட்சி எந்த களத்தில் நின்று பிஜேபியை எதிர்க்கிறதோ அதே களத்தில் நிற்க வேண்டிய தேவை மக்கள் அதிகாரம் அமைப்பிற்கு வந்துள்ளதாக கூறினார். மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு சட்டத்தையே அழித்து விடுவார்கள் என்றும் திருமாவளவன் எச்சரித்தார். புத்தாண்டை முன்னிட்டு இயேசு அழைக்கிறார் அமைப்பின் சார்பில் சென்னையில் சிறப்பு பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது. ஜார்ஜ் பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற பிரார்த்தனை கூட்டத்தில் பால் தினகரன் உள்ளிட்டோர் பங்கேற்று இயேசு கிறிஸ்துவின் சிறப்பு பாடல்களை பாடி ஆயிரக்கணக்கான மக்களை உற்சாகப்படுத்தினர். புதிய ஆண்டில் கஷ்டங்கள் நீங்கி துன்பங்கள் விலகி அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ததாக பால் தினகரன் தெரிவித்தார். 2024ஆம் வருடத்திலே எல்லா ஜனங்களும் சுபிட்சமாய் சமாதானமாய் வாழும்படியாக, பொருளாதாரத்தில் பெருக்கம் உண்டாகத்தக்கதாக, தேசத்திலே நல்ல ஆட்சி அமைய, இன்னும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் சமாதானமும் பெருக்கமும் உண்டாயிருக்க பிரார்த்தனை செய்யும்படியாக எல்லா சபை மக்களும் கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஒன்று கூடி, இன்னும் ஆண்டவரை நேசிக்கும் மக்கள், பிரார்த்தனை செய்யும் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்ய நாம் வந்திருக்கிறோம். இந்த நேரத்திலே சென்னை தாம்பரத்தை அடுத்த முடிச்சூரில் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவ்வமைப்பின் நிறுவனர் தியாகராஜன், அரசு ஊழியர்கள் எதிர்பார்க்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. விரைவாக அதை அறிவிக்க வேண்டும் என்று முதல் தீர்மானமாக, ஏன்னா எங்க சங்கத்துடைய பிரதான கோரிக்கை தான், வாழ்வாதார கோரிக்கை தான். முதலமைச்சரை தவிர இந்த ஆட்சியிலே அது பெறாவிட்டால் அது காணாமைதான் என்பதையெல்லாம் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதை அறிவிக்க வேண்டும். 2004, 2006 அந்த தொகுப்பூதிய காலம், அதுதான் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் காலமுறை ஊதியமாக ஒருத்தருக்கு 53,000 பேருக்கு வழங்கினார். அப்ப 2 ஆண்டு காலத்தை விட்டுட்டார். அந்த 2 ஆண்டு காலத்தை பணிக்காலமாக சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அது இதுவரை சேர்க்கப்படாமல் இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களும் இந்த சிறப்பு கவனம் செலுத்தி இதை பணிக்காலமாக அறிவிக்க வேண்டும்.
கரூர் மாவட்டம் கோயம்பள்ளி கிராமத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையின் போது சேவல்கட்டு போட்டி நடத்தப்படும். ஆனால் நீதிமன்றம் உத்தரவு காரணமாக கடந்த 3 ஆண்டுகளாக சேவல்கட்டு தடைப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு உரிய விதிகளை பின்பற்றி சேவல்கட்டு நடத்திட மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்க வேண்டும் என கோயம்பள்ளி கிராம மக்களும் சேவல் சண்டை ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் 100% வாக்குப்பதிவு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சுடு களிமண் சிற்பங்கள் வடிவமைக்கும் போட்டி நடைபெற்றது. களிமண் சிற்ப கலைஞர் முனுசாமி முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுடு களிமண் சிற்பங்களை வடிவமைத்து அசத்தினர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி தேர்தல் ஆணையர் ஜவஹர், தேர்தல் நடத்தும் அதிகாரி தில்லைவேல் ஆகியோர் பங்கேற்று சுடுகளிமண் சிற்பங்களை பார்வையிட்டு மாணவர்களை பாராட்டினர். மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் கனமழை பெய்து வரும் நிலையில் வெள்ளத்தில் சிக்கி 300 பேர் உயிரிழந்துவிட்டனர். காங்கோவின் கின்ஷாசா பகுதியில் பல மணி நேரம் தொடர்ந்து கனமழை கொட்டியதால் மாவட்டத்தின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. மேலும் அங்குள்ள உயர்கல்வி நிறுவனமான தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் மற்றும் தேவாலயங்கள் வெள்ளத்தால் சூழ்ந்துள்ளன. பல பகுதிகளுக்கு செல்லும் சாலைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான T20 தொடரில் விளையாடும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் ஆட உள்ளது. இந்நிலையில் இந்த தொடருக்கான ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் சுப்மன் கில், யஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி, திலக் வர்மா, ரிங்கு சிங், ஜித்தேஷ் சர்மா, சஞ்சு சாம்சன், சிவம் துபே, வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல், ரவி பிஷ்னோய், குல்தீப் யாதவ், அக்ஷர் சிங், அவேஷ் கான், முகேஷ் குமார் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். பொள்ளாச்சியில் நடைபெற்ற மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டியில் கோவை குமரகுரு அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. பொள்ளாச்சியில் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் தேசிய கூடைப்பந்தாட்ட கழகம் சார்பில் 26வது மாநில அளவிலான கூடைப்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. இதில் சென்னை, கோவை, திண்டுக்கல், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த 24 அணிகள் பங்கு பெற்று விளையாடியது. லீக் மற்றும் நாக் அவுட் சுற்றுகளில் முடிவில் கோவை குமரகுரு அணி முதல் பரிசையும், கோவை யுனைடெட் அணி 2ஆம் பரிசையும், சென்னை சத்யபாமா அணி 3ஆம் பரிசையும் கைப்பற்றின. போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு ரொக்க பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.